இப்பொழுது இன்றைய வழிபாடு இன்னும் ஆழமாக செல்லுகின்ற வழிபாடு. தயவுசெய்து அமருங்கள். சாத்தான் எவ்வளவு வலிமையாக இருக்கிறான் பாருங்கள். நேற்று இரவிலிருந்து இன்டர்நெட் கட். அநேகர் இந்த வழிபாட்டை பார்க்க வேண்டும் என்று ஆசை மேல் ஆசையாக இருந்தார்கள். இப்பொழுது கூட சவுதியிலிருந்து ஃபோன், இன்னும் சரியாகவில்லையா ஃபாதர், இன்னும் சரியாகவில்லை. அவை அநேகருக்கு இந்த வழிபாட்டில் நேரடியாக பார்க்க இந்த அனுபவத்தை பெற வாய்ப்பில்லாமல் போகிறது. இதை பதிவு செய்து பிறகு ஒளிபரப்புவோம். ஆனால் நேரடியாக இதில் பார்க்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் ஒவ்வொரு வாரமும் இதில் பங்கு பெற்று இன்று உச்சகட்டமாக நம் பாவங்களுக்கு மன்னிப்பு கழுவாய் அதை எரிக்கின்ற வகையில் நாம் ஒரு சடங்கு செய்கின்றோம். அதில் எல்லா விதமான வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், பாவங்கள், குறைகள், தடைகள், தொடர் வேண்டுதல்கள். உங்களுக்கு தெரியும், தினமும் திருப்பலியில் இந்த ரீயூனியனில் இருக்கக்கூடிய தன் மகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற தந்தை இந்த மாதத்தின் துவக்கத்திலே திருப்பலிக்கு பணம் செலுத்தும் பொழுது, தயவு செய்து இந்த தவக்காலத்தில் இன்னும் அதிகமாக ஜெபியுங்கள், என் மகளுடைய பிரச்சனை தீர வேண்டும், தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். தடைகளை தடுத்து நிறுத்துகின்றதை பார்க்கிறேன். ஆனால் அந்த தடைகளை முற்றுமாக விலக்கி நல்ல ஒரு தீர்வை இறைவன் தர வேண்டும் என்று ஜெபியுங்கள். அவருடைய இந்த விண்ணப்ப கடிதங்களை எல்லாம் இப்பொழுது நாம் எரிக்க இருக்கின்றோம். அதே போன்று நற்கருணை பீடத்தின் கீழ் வைத்த விண்ணப்பங்கள் அனைத்தையும், ஒவ்வொரு வாரமும் மக்கள் தொடுத்த விண்ணப்பங்கள், இவைகளை எல்லாம் 3 வாசற்படிகளிலே வைக்கப்படுகின்ற தீச்சட்டியில் வைத்து எரிக்கப்படும். அதற்கு இதோ இங்கே அந்த பாவ பரிகார மெழுகுதிரியை ஏற்றி கொண்டு வந்து வழிபாட்டை துவக்கினோம். இதிலிருந்து இந்த மெழுகுதிரிகள் ஏற்றப்பட்டு பீடச் சிறுவர்கள் அந்த 3 இடங்களிலும் கொண்டு போய் வைப்பார்கள். தீச்சட்டியிலே நெருப்பும் இருக்கும். ஆக நீங்கள் எழுதி கொண்டு வந்த உங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை அதில் போடலாம். சிலுவை பாதை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்ய 2 அருட்தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள். பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்ளலாம். இந்த சிலுவை பாதை முடிவதற்குள் நீங்கள் இந்த சடங்குகளை முடித்து கொண்டு ஒரு நிறைந்த மனத்துடன் திருப்பலியில் நாம் பங்கேற்போம். இன்றைய சிலுவை பாதையை பிளஸட் மதர் தெரேசா ஆசிரியர்கள், பிள்ளைகள் வழிநடத்துகின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவிக்கின்றோம். கல்மணம் கரைய என்ற பாடலை பாடிக்கொண்டு செல்வோம். இந்த நற்கருணை ஆசிர் முடிந்த பிறகு இந்த மெழுகுதிரிகளை ஏற்றி கொண்டு பிள்ளைகள் கொண்டு போய் ஆங்காங்கு இருக்கக்கூடிய தீச்சட்டிகள் வைக்கின்ற இடத்தில் வைத்த பிறகு மறுபடியும் வந்து சிலுவையை தூக்கி சென்று நாம் சிலுவை பாதையை மேற்கொள்வோம். ஆக ஒவ்வொரு வாரமும் நம்மை ஆழ்ந்த ஒரு அனுபவத்திற்கு அழைத்து சென்ற இறைவனுக்கு நன்றி. பாவியானவர்கள் நாம், குறைபாடு உள்ளவர்கள் நாம், தகுதியற்றவர்கள் நாம். எப்பொழுது ஆண்டவர் சன்னிதானத்தில் வந்து நம்மை தாழ்த்தி கொள்ளுகிறோமோ ஆண்டவர் நம்மை அபரிதமாக ஆசீர்வதிக்கின்றார். நீ மன்னிக்கப்பட்டாய், எழுந்து சமாதானமாக போ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று அன்று பாவத்தோடு வந்தவர்களுக்கு அவர் புதிய வாழ்வை கொடுத்தது போல நம் ஒவ்வொருவருக்கும் தர இருக்கிறார். இதை தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்களின் வழியாக பிறகு பார்ப்பவர்கள் கூட இந்த வழிபாட்டில் பங்கேற்கின்ற பலனை பெறுகிறார்கள். ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த வழிபாட்டை நீர் முன்னின்று வழிநடத்தும். உங்களுடைய ஆசிரை எமக்கு தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். முழந்தாளிட்டு மாண்பியர் கீதம் பாடி ஆசீர் பெறுவோம்.
பங்குயரே சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இழவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தயவுசெய்து அமருங்கள். நான் பாவி இயேசுவே என்ற பாடலை பாடகர் குழு பாட இப்பொழுது இந்த பாவ பரிகார மெழுகுதிரிகளை ஏற்றி இவைகளை ஆலய முகப்பில் கொண்டு போய் வைத்துவிட்டு திரும்பி வரும் வரைக்கும் இந்த பாடல் பாடுங்கள். அதன் பிறகு நாம் சிலுவை பாதையை துவக்குவோம்.
என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறிவிட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறிவிட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கலங்குகின்றேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகின்றேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நாடுகிறேன், உம்மை தேடுகிறேன், எந்தன் தாகம் தீருமே. நாடுகிறேன், உம்மை தேடுகிறேன், எந்தன் தாகம் தீருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறிவிட்டேன், என்னை தூ
பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. முன்னுரை. அன்பு இதயங்களே, பயணிப்போமாம். போராட்டங்கள் நிறைந்ததுதான் மானிட வாழ்க்கை. வாழ்வு என்பது இறைவன் படைத்த காவியம். வாழ்க்கை என்பது மனிதன் நடத்தும் நாடகம். இயேசுவில் அன்பு சகோதரரமே, 1000 வாசல் தான் இதயம். யாரோ வருகிறார்கள், யாரோ போகிறார்கள். வாழ்ந்தால் சிரிக்கிறார்கள், வீழ்ந்தால் ஒதுக்குகிறார்கள். சொந்தத்தின் ஒப்புதான் அழுகிறார்கள். கண்ணதாசனின் காவிய வார்த்தைகள் இவை. இயேசுவின் பாடுகளை சிந்திக்க இருக்கின்ற நமக்கு இவ்வரிகள் அருமையான பாடத்தை உணர்த்துகின்றன. ஏழ்மை, வறுமை, சோகம், தனிமை, வியாதி என பல காரணிகள் நம்மை வருத்தினாலும் இயேசுவின் இப்பாடுகள் பாதை நாளைய இந்தியாவின் தூண்களாக எழுந்து நிற்க இருக்கும் இளைஞர்களை தட்டி எழுப்புகிறது. இன்றைய இளைஞர்களை சமுதாயம் தங்கள் வாழ்வில் வரும் வெற்றி தோல்விகளை கண்டு அதை சிந்திக்க தெரியாமல் எதிர்கொள்ள இயலாமல் மனம் உடைந்து தங்கள் வாழ்வை முறித்துக் கொள்கின்றனர். தங்கள் உயிரை தாங்களே மாய்த்துக் கொள்ளும் அவலை நிலை இன்றே முடியட்டும். வாங்கள் கல்வாரியின் பாதையில் பயணம் செய்வோம். இயேசுவின் பாதை லட்சிய பாதை. இயேசுவின் வாழ்வு போராட்ட வாழ்வு. இயேசுவின் மரணம் உயிர்ப்பின் ஜனனம். இயேசுவின் உயிர்ப்பு கிறிஸ்தவ வாழ்வின் விழுமியமும். அன்புக்கு எல்லை இல்லை, உறவுக்கு அளவில்லை. நிதத்தை நினைமாக்க கல்வாரி பாதையில் பயணிப்போம். அன்பு இதயங்களே, வாருங்கள். எழுந்து நிற்போம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கல் மனம் கரைய பாடலை பாடிக்கொண்டு ஸ்தலத்துக்கு செல்வோம். மனம் கரைய கண்களும் படிக்க கைகளை குவித்தேன் இறைவா, இன்பனம் வருவாய் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, இன்பனம் வருவாய் இறைவா. கல்மணம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. கல்மணம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. முதல் நிலை.
கடவுளை மனிதன் தீர்ப்பிடுகிறான். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதை ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். தீர்ப்பிடாதீர்கள், நானும் உங்களை தீர்ப்பிடேன் என்று கூறியவருக்கே தீர்ப்பு. இயேசு பிலாத்துவால் தீர்ப்பிடப்படுகிறார். வினோதமான வழக்கு நடந்து விபரீதமான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சீடனின் உதவியோடு குருவை பிடிக்கிறார்கள். அன்பின் அடையாளமான முத்தத்தை கொடுத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கிறான் யூதாஸ். அவனுக்குத்தான் எத்துணை அன்பு இயேசுவின் மேல்! வீரம் பேசியவர்கள் பயத்தில் மறுதலிக்கிறார்கள். விவாதத்தில் ஈடுபட்டவர்கள் காணாமல் போகிறார்கள். அன்று கடவுளும் மனிதனுமான ஆயனை கொல்வதற்கு ஆடுகளின் துணை தேவைப்பட்டது. இன்று காசு கொடுத்தால் பொய்சாட்சி சொல்ல பலர் இருக்கின்றார்கள். பணம் கொடுத்தால் படையாக கிளம்பி கூச்சலிட ஒரு கூட்டமே உண்டு. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே என்று சொல்வார்கள். பணத்திற்கு இருக்கும் மதிப்பு இன்று மனிதருக்கு இருக்கிறதா? சிந்திப்போம், செயல்படுவோம். சிந்தனை: சொல்லப்பட்டது உனக்கு புரியவில்லை என்பதற்காக அது தவறு என்று சொல்லிவிடாதே. பிறரின் தீர்ப்பில் அல்ல, உனது தீர்மானத்தில் உள்ளது வெற்றியின் வாழ்வு. ஜெபம். இயேசுவே, உண்மைக்கு சாட்சியம் கூறும் உமது பணியில் என்னை ஒரு கருவியாக்கி அருளும். இயேசுவே, உமது கருவியாக்கி அருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். கல்மணம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தே இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. இரண்டாம் நிலை, சுமைகளை தாங்கும் சுமை தாங்கி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் செய்கிறோம். அச்சபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கத்தா என்பது பெயர். சுமை தாங்கும் வாழ்க்கையே சுகமானதுதான். இயேசு பாரமான சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். சுமை தாங்கிக்கு அர்த்தம் சுமக்கின்ற போதுதான் கிடைக்கின்றது, இல்லையேல் அந்த இடத்திற்கு அதுவே சுமையாகின்றது. இன்று நம்மில் பலர் தங்களுக்கு தாங்களே சுமையை சுமத்தி கொண்டு அதை இறக்கி வைப்பதற்கு வழி தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தை பிறந்தால் சுமை என்று கருதி கருவிலேயே கலைக்கின்ற நிலை புது யுகத்தின் நாகரிகமாகிவிட்டது. வாழ்விலே தீர்மானம் எடுக்காமல் ஏதோ நாளை கடத்துவதும், தங்கள் இரத்தத்தை வியர்வையாய் சிந்தி பாடுபட்டு நம்மை படிக்க வைத்து நல்ல வேலையும் கிடைக்க செய்து நல்ல வாழ்க்கை துணையும் ஏற்படுத்தி தந்த நம் பெற்றோர்களை அனாதையாக்குவதும் கூட சுமை. சிந்தனை: ஒளியை கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் இருளை கொடுக்காதே. சுமைகளும் சுகமாகும், இதயம் அன்பை சுமந்தால். ஜெபம். அன்பு இயேசுவே, எனது அன்றாட சிலுவைகளை கண்டு விலகி ஓடாமல் அன்போடு அவற்றை ஏற்று உம்மை பின்தொடரவும், பிறரின் வாழ்வில் சுமையாக இல்லாமல் சுமை தாங்கியாக இருக்கவும் நல்ல மனதினை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். கரைய கண்களும் பணிக்க கைகளை
4ஆம் நிலை. விழுந்தது சருகு, வளர்ந்தது மரம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அசிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். கீழே விழுதல் இயலாமையின் வெளிப்பாடு. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். முழங்கால்களை கல் பதம் பார்க்க, முள்முடி மன்னரின் நிறம் மாற்ற, பார சிலுவை தேகத்தை அழுத்த, பரிகார சொல்களால் உருகுலைந்து சின்னா பின்னமாகி இறைமகன் இயேசு தரையில் விழுந்து கிடக்கிறார். அந்த தடுமாற்றம் அவரில் மாற்றத்தை கொணர்ந்தது. மீண்டும் எழுந்து நடக்கிறார். சிந்தனை: முடியாது என்று முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்காதே. முடியும் என்று துணிச்சலுடன் தொடர தயங்காதே. வீழ்ச்சி என்பது விழுந்தே கிடப்பவர்களுக்குத்தான். எழுபவர்களுக்கு அது எழுச்சியின் ஆரம்பம். ஜெபம். இறைவா, சுயநலம் என்ற தீயில் விழுந்த எங்களை பிறர் நலம் என்ற நீர்நிலைக்கு கொண்டு வாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. ஆமென். கல்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. நான்காம் நிலை. தாய் தன் பிள்ளையை ஒருபோதும் மறப்பதில்லை. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அசிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஆம், அன்று 12 வயதில் இவருக்கு எங்கிருந்து வந்தது இந்த ஞானம் என்று கேட்ட மக்கள், இப்போதோ இவன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், பித்து பிடித்தவன், பேய்களின் தலைவன், ஏழைகளுக்கும் பாவிகளுக்கும் நண்பன், தேவதூஷணம் செய்பவன் என்கிறார்கள். இதை கேட்டு எப்படி கலங்கியிருப்பால் நம் அன்னை மரியாள். தாயும் சேயும் சந்திக்கின்றன, உள்ளங்கள் பரிமாறுகின்றன, வார்த்தைகள் ஊமையாகின்றன. தன் மகனை ஆற்றுப்படுத்துகிறாள் நம் அன்னை. நான் உன்னோடு இருப்பேன், நீ சென்று வென்று வா என்று வழி அனுப்பி வைக்கிறாள். தம் மகன் நோபல் பரிசு பெற்றாலும் தண்டனை தீர்ப்பு பெற்றாலும் தூக்கி வாரி தோளில் போட்டுக் கொள்பவள் தான் தாய். இன்று நாம் அந்த தாயை மதிக்கிறோமா, மிதிக்கிறோமா? சிந்திப்போம். சிந்தனைக்கு: நல்லவனாய் பிறப்பது சந்தர்ப்பத்தினால், நல்லவனாய் வாழ்வது தாயின் வளர்ப்பினால். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமல்ல, மாறாக பெற்றோர்கள் வளர்க்கும் விதம். ஜெபம். அன்பு இயேசுவே, இறை திட்டத்துக்கு தன்னையே கையளித்து அனைத்தையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்ட உம் திரு தாயைப் போல் நானும் எனது வாழ்வில் அனைத்து நிலையிலும் இறை திருவுளத்தை நாடும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. ஆமென். கல்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன்
ஐந்தாம் நிலை. துன்பத்தில் சுகமாகிறார் சீமோன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அப்பொழுது அலெக்சாந்தர், ரூபு ஆகியோரின் தந்தையான சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியில் இருந்து வந்து கொண்டிருந்தார். படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் என்பார்கள். துன்பம் வருகின்ற போதுதான் உண்மை தோழனை கண்டுகொள்ள முடியும். நம்மை நண்பர்கள் என்று அழைத்த இயேசுவுக்கு நாம் எப்போது எப்படி உதவிக்கரம் நீட்டப் போகிறோம்? சீமோன் கட்டாயத்தினால் இயேசுவுக்கு உதவி செய்தாலும் கடைசி வரை நினைவு கூறப்படுகிறார். உலகில் பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளானவர்களை காணும் போது கடவுளை குறை கூறுவதையும் துன்புறுவரை பழிப்பதையும் விடுத்து அவர்களின் துயை துடைக்கத்தான் அவர் நம்மை படைத்தார் என்று உணர்வோம். அனைவருமே நம் அயலான். எனவே ஏழை, எளியோர், மன வளர்ச்சி குன்றியவர்கள், அனாதைகள், முதியோர், ஆதரவற்றவர்கள் இவர்களின் துயை துடைத்து வாழ்வோம். சிந்தனை: உதவாவிட்டாலும் பரவாயில்லை, உபத்திரம் செய்யாதே. உன்னால் விளக்கேற்ற முடியவில்லை என்றாலும் எரியும் விளக்கையாவது அணைக்காமல் இரு. ஜெபம். இறைவா, இன்றைய இளைஞர்களாகிய நாங்கள் அனைவரும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையோடு வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள. ஆமென். கல்வனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. கல்வனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. ஆறாம் நிலை. பாறைகளை தகர்த்த பாவை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இச்சிறியோருள் ஒருவனுக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். பெண் என்றாலே பலவீனத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்ட நிலையில் படை வீரர்களின் தடைகளை பயமின்றி தாண்டி வந்து இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள் வெரோனிகா. அவளுக்கு பரிசாக இயேசு தம் முகத்தை தருகிறார். இயேசுவின் பாடுகளை பார்த்து பரிதாபப்பட்டோர் பலருண்டு. ஆனால் அவருக்கு உதவிடும் துணிவின்றி செயலற்று வேடிக்கை பார்த்தார்கள். இவர்களுக்கு மத்தியில் அநீதியை கண்டு வெகுண்டெழுந்து சிறிதளவேனும் இயேசுவின் துயர் களைய துணி கொண்டு அவர் முகத்தை துடைத்த இவர் உண்மையில் ஒரு வீர பெண்மணி. இவளுக்கு ஒரு முறை கிடைத்த வாய்ப்பு நமக்கு அனுதினமும் கிடைக்கின்றது. மனிதர்களின் துன்ப ரேகைகளை துடைக்கின்ற வேலையை நாம் செய்கின்றோமா? சிந்தனை: நாள்காட்டியில் உள்ள தேதியை கிழிக்க மறந்துவிட்டாய் என்பதற்காக நாட்கள் நகராமல் இருப்பதில்லை. அகக்கண்கள் திறக்கப்படாதவரை புறக்கண்கள் புண்ணியமில்லை. ஜெபம். அன்பு இயேசுவே, எனது அகத்தின் மாசுகளை துடைத்தெறிந்து எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள. ஆமென். கல்வனம் கரைய
ஏழாம் நிலை. மீண்டும் சாய்கிறது வாழ்வின் மரம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அஜிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். இயேசு தம் பணிவாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அதனால் அவர் பின் வாங்கவில்லை. அவரது போதனை பணியில் எழுந்த இன்னல்கள், துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள் பல பல. அதனால் அவர் மனம் சோரவில்லை. கற்களும் முற்களும் நிறைந்த இந்த மீட்பின் பாதையில் சிலுவையின் பாரம் தோள்களை அழுத்த கீழே விழுகிறார். ஆனால் மீண்டும் எழுகிறார் தனது பயணத்தை தொடர. சிந்தனை: தோல்வியின் காரணம் அறிந்தால் அது வெற்றிக்கு அடியெடுத்து கொடுக்கும். நீ விழுந்து கிடக்கும் வரை வீழ்த்தியவர்கள் வெற்றியாளர்களே. துணிந்து எழு, தடைகள் தாமாய் விலகும். ஜெபம். இறைவா, வாழ்வின் வரும் இன்னல்களைக் கண்டு மனம் சோர்ந்து விடாமல் புத்துயிர் பெற்று மீண்டும் மீண்டும் தடைகளை தாண்டி சரித்திரம் படைத்திட உமது அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பெற கடவன. ஆமென். கல்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. எட்டாம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அஜிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். அழுகை என்பது ஆயுதம். எல்லா பிரச்சனைகளுக்கும் அழுகைதான் தீர்வு என்று பல பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அழுகை மனதிற்கு ஆறுதல் கொடுத்தாலும் அந்த சூழ்நிலையை விட்டு வேறு தீர்வு காண வழி இல்லாமல் செய்துவிடுகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இயேசு இந்த மாதிரியான அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறுகிறார். இக்குற்ற உணர்வு இன்றையே செய்து கொண்டிருக்கும் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். சிந்தனை: செருப்பில்லையே என வருந்தி கொண்டிருந்தேன், காலில்லாதவரை காணும் வரை. இரக்கம் இயலாமையின் வெளிப்பாடல்ல, இதயம் இருப்பதன் வெளிப்பாடு. ஜெபம். இயேசுவே, துன்பப்படுவோரை கண்டு தூர விலகி செல்லாமல் இரங்கும் உள்ளத்தோடு இயலாதாருக்கு உதவிடவும் ஆறுதல் அளித்து அன்பை பொழியவும் நல் மனதை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். கல்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. ஒன்பதாம் நிலை. பாரம் சிலுவைக்கு புதிதல்ல. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அஜிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அஜிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
நல்லவர் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பர். பொல்லார் துன்பம் வந்தவுடன் விழுந்து விடுவர். உன் எதிரி வீழ்ச்சியுறும்போது நீ மகிழாதே, அவர் கால் இடரும்போது களி கூறாதே. நீ அப்படி செய்வாயானால் ஆண்டவர் அதை கண்டு உன் மீது சினம் கொள்வார். அவருக்கு அவர் மீது இருக்கக்கூடிய சினம் தணிந்து போகும். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இயேசு வாடிய மலராக வதங்கிய பயிராக கீழே சாய்கிறார். இயேசு முதல் முறை விழுந்து எழுந்தார். மனித இனம் பாவத்தை விட்டெழுந்தது. 2ஆம் முறையும் விழுந்து எழுந்தார். மனித இனம் புத்துயிர் பெற்றது. உலர்ந்த புல்லாக காய்ந்த சருகாக மானுடம் மடிந்து விடக்கூடாது என்பதற்காக மீண்டும் விழுந்து எழுகிறார். மனித இனம் அவரில் புது படைப்பாக மாறிட இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிறார் இயேசு நமக்காக. சிந்தனை: 1000 தடவை தடைகள் வந்தாலும் கரையை தொட்டுவிட்டுதான் செல்கிறது கடல் அலைகள். கற்றுக்கொள் நம்பிக்கையை தேனியிடமிருந்து. பலகீனத்தால் விழுந்தவன் எழுவான், அறிவீனத்தால் விழுந்தவன் எழுவது கடினம். ஜெபம்: இயேசுவே, எனது முன்னேற்றத்திற்காக பிறரை வீழ்த்துகின்ற மனப்போக்கை விடுத்து விழுந்தோர்க்கு கை கொடுக்கவும், எனது வீழ்ச்சிகளை உணர்ந்து சரி செய்து வாழவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள. ஆமென். கல்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தே நிறைவா என் மனம் வருவாய் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தே நிறைவா என் மனம் வருவாய் இறைவா. 10ஆம் நிலை நிர்வாணம்தான் நிரந்தரமானது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியென்று தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொண்டார்கள். ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் என்கிறார்கள். இயேசுவின் ஆடைகளை களைந்து அவரை அவமானப்படுத்துகிறார்கள். ஆதி பெற்றோரின் கீழ்ப்படியாமை எனும் பாவத்தினால் ஆடை என்பது அவசியமாயிற்று. அந்த பாவத்திற்கு கழுவாயாக வந்த இயேசு தந்தைக்கு கீழ்ப்படிந்து இங்கே ஆடைகள் களையப்பட்டு நிற்கிறார். பலியாகும் செம்மறிக்கு தோல் உரிக்கப்படுகிறது. மனித மாண்பினை சிதைக்கும் அவமானத்தின் உச்சக்கட்டம் இது. ஆனாலும் நமக்கு மீட்பு என்னும் ஆடையை போர்த்தி அழகு பார்க்க இந்த இழிச்செயலையும் பொறுத்து கொள்கிறார். இதற்காகத்தான் மகிமை என்னும் ஆடையை துறந்து மனு உருவேற்றார். சிந்தனை: உண்மையை நிரூபிக்க கூட பொய்சாட்சிகள் தேவையாகிறது. இங்கு நிர்வாண உண்மை நெருக்கடி தரும். சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பதை விட செய்துவிட்டு சொல்லாமல் இரு. ஜெபம்: இறைவா, எங்களது போலியான முகத்திரை என்ற ஆடையை விடுத்து அடுத்தவர்களை அரவணைக்கும் ஆடையை கொடு. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள. ஆமென். கல்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தே நிறைவா என் மனம் வருவாய் இறைவா. 11ஆம் நிலை ஆணிகளுக்குள் ஆண்டவர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து
ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மண்டையோடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இங்குதான் இறைமகன் இயேசுவின் மறையுரை சிறப்பிடம் பெறுகிறது. அவர் மறையுரை ஆற்றி சிறப்பு பெற்றது கலிலேயாவின் மலைக்குன்றோ ராயப்பரின் படகோ அல்ல, மாறாக அவர் சுமந்து வந்த சிலுவையே. அதனால்தான் இன்று வரை சிலுவை மரம் நமது ஆலயங்களிலும் இல்லங்களிலும் புனிதத்தன்மையின் உறைவிடமாக திகழ்கிறது. நம்முடைய பொய், திருட்டு, கொலை, கற்பழிப்பு, விபச்சாரம், வரதட்சணை, அவதூறு போன்ற கொடுமைகளை அகற்றுவதற்காக இயேசு கொடுமையை அனுபவித்தார். ஜாதி, லஞ்சம், பதவி வெறி, கருக்கலைப்பு என்ற எண்ணற்ற ஆணிகளினால் இனியும் இறைவனை சிலுவையில் அறையாதே. சிந்தனை: தோல்வியின் காரணம் அறிந்தால் அது வெற்றிக்கு அடியெடுத்து கொடுக்கும். நீ வீண்டு கிடக்கும் வரை வீழ்த்தியவர்கள் வெற்றியாளர்களே. துணிந்து எழு, தடைகள் தாமாய் விலகும். ஜெபம்: இறைவா, வாழ்வில் வரும் இன்னல்களை கண்டு மனம் சோர்ந்து விடாமல் புத்துயிர் பெற்று மீண்டும் மீண்டும் தடைகளை தாண்டி சரித்திரம் படைத்திட உமது அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. ஆமேன். கல்வனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. 12ஆம் நிலை. கர்த்தர் 2 கல்வர்களுக்கு இடையில். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இயேசு இரத்தத்தை பூமிக்கும் உடலை கல்லறைக்கும் தனது தாயை யோவானுக்கும் ஆன்மாவை வானக தந்தைக்கும் தாரை வார்க்கிறார். இது வெற்றிக்கும் விடுதலைக்கும் வித்திடும் விதை. நாம் பல நேரம் மனமாற ஆசைப்படுகிறோம், ஆனால் நேரம்தான் கிடைப்பதில்லை. மரணத்துக்கு முன் மாறிவிடலாம் என்று எண்ணும் போது மரணம் அதை முந்திக் கொள்கிறது. ஆக இயேசுவுடன் மரித்த கல்வனை போல பெரும்பாலான நேரங்களில் நாமும் நம்ம மனமாற்றத்தை தள்ளி போட்டு பாவ வாழ்விலே உழன்று கொண்டிருக்கின்றோம். சிந்தனை: உன்னை நீ அறிந்தால் உலகம் உனக்கு புரியும். உன்னை நீ நம்பினால் உலகம் உன்னை நம்பும். தன்னை அறிதல் நாணத்தின் வளர்ச்சி. பிறருக்காக தன்னையே மறத்தல் நாணத்தின் முதிர்ச்சி. ஜெபம்: இயேசுவே, தன்னையே பலியாக்கிய உம்மை பின்பற்றி நானும் பிறர் வாழ என்னையே கையளிக்கவும், இறப்பதற்கு முன் என் பிறப்பினை அர்த்தமுள்ளதாக்கிடவும் வலிமையை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. ஆமென். கல்வனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. 13ஆம் நிலை. தாயின் அன்புக்கு ஈடு இல்லை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால்
அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தம் மகனை நன்னெறியில் நைற்றுவிப்பவர் அவனின் நன்மையை அடைவார். தமக்கு அறிமுகம் ஆனவர்களிடையே அவனை பற்றி பெருமைப்படுவார். இயேசுவின் உயிரற்ற உடலை மரியாள் தன் மடியில் தாங்குகிறாள். தாய் அன்பு தனிப்பட்ட அன்பு. சொல்லாலோ செயலாலோ இலக்கணத்தாலோ இசையாலோ விளக்க முடியாத அன்பு. மரியாள் தன் மகனின் உயிரற்ற உடலை சுமந்து தனது சிந்தனையை பெத்லகேம் மாட்டுத் தொழுவத்திற்கு செலுத்துகிறார். வானவர் பாட, இடையர்கள் வாழ்த்த, ஞானிகள் வணங்க மகிழ்ச்சியால் அள்ளி அணைத்த குழந்தை இன்று கல்வன் என்று குற்றம் சாற்றப்பட்டு சிலுவை மரணத்தை தன் மகன் துயரத்தோடு அணைக்கிறது. துன்பமும் துயரமும் இப்போது எல்லை கடந்து விட்டது. மரியாளின் உள்ளம் துயர வாளால் ஊடுருவப்படுகிறது. சிந்தனைக்கு: உன் உணர்ச்சியை ஆளத் தெரியாவிட்டால் உன்னை அது ஆட்சி செய்யும். உனது காயங்கள் உன் நேர்மையின் அளவுகோல். பிரச்சனைகள் நீ பிரகாசிப்பதற்காகவே. ஜெபம். இயேசுவே, வியாகுலை அன்னையைப் போல துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கும் பொறுமையையும் பிறரின் துயரை துடைக்கக்கூடிய நல்ல இதயத்தையும் எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். கல்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. 14ஆம் நிலை. உயிர் பெறும் மரணம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டி இருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். வாழ்விற்கும் சாவிற்கும் தலைவரான இறைமகன் இயேசுவுக்கு இவ்வுலகம் காட்டிய பிரிவு உபசரிப்பு மிகவும் வித்தியாசமானது. அவரது பிறப்பின் பெருமை நமக்கு தெரியவில்லை. இறப்பின் பலன் மனித கண்களுக்கு புலப்படவில்லை. இயேசு பிறந்தது ஒரு மாட்டுத் தொழுவத்தில், இறந்தது சிலுவையில், அடக்கம் செய்யப்படுவது மாற்றானின் கல்லறையில். உலகை ஆளும் அரசனானாலும் சரி, கோயில் வாசல் பிச்சைக்காரனானாலும் சரி, எல்லாருக்கும் 6 அடி நிலமும் சவப்பெட்டியும் தான். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானாகில் அதனால் அவனுக்கு என்ன பயன்? சிந்தனை. ஆதவனின் அஸ்தமனம் நிரந்தரமல்ல, தினமும் விடியல் உண்டு. லட்சிய வாழ்வுடையோர் நிச்சயம் வெற்றியடைவர். இந்த உயிர் இறைவன் கொடுத்த கடன், உடல் இலவசமாக கொடுத்த பரிசு. ஜெபம். இயேசுவே, உயிர்கள் அனைத்தையும் மதித்து வாழவும் மனிதத்தை போற்றவும் நான் வீழ்ந்தாலும் விதையாய் விழுந்து விருட்சமாக வெளிவரும் ஆற்றலை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். கல்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா.
சிலுவை ஆசிர் Parcidomine, parce popolo tuo, nine tena, eras caris nobis, Parcidomine, parce popolo tuo, nine teno, eras caris nobis, parce Domine, parce popolo tuo, nine tena, eras caris nobis. பொறுத்தருளும் கர்த்தாவே, ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும், என்னென்னைக்கும் அவர்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. ஆமென். அமருங்கள். போப்பாண்டவருடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய கருத்துக்களுக்காகவும் இன்னும் சிறப்பாக இந்த பாவ பரிகார பொருத்தல் ஆசிரை பெறுவதற்கு நாம் சிலுவை பாதைக்கு முன்னால் எரித்த நம்முடைய வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், தடைகள், பாவங்கள், குறைகள், பலவீனங்கள் இன்னும் நம்முடைய கருத்துக்கள் அனைத்தும் ஆண்டவருடைய அருளினால் தீர்க்கப்படவும், அவைகள் அங்கீகரிக்கப்படவும், ஆதரிக்கப்படவும், அருளாசிர் பெறவும், மேலும் இன்றைய மாலை திருப்பலியின் கருத்துக்களாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேற நன்றியாக சுந்தரி, உடல்நலத்திற்காக ஆண்டோனி, மாதரசி, பிள்ளைகள் படிப்பிற்காக ஜோசப், மாலா, உடல்நலன் வேண்டி கோபிநாத், நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேற சந்தோஷ் குமார், சகாயமேரி, ஆண்மேலை பார்ட்டிக்காக ஃபாதர் பிலிப், சிஸ்டர் வெரோனிகா, ஓகுஸ், லூர்து மேரி எனும் உபகாரிகளின் நலனுக்காகவும் நன்கொடையாளர்கள் நலனுக்காகவும் நற்செய்தி அறிவிப்புக்காக தொலைக்காட்சி பணிகள், ஊடகப் பணிகள் இவைகளுக்கு உதவுகின்ற அனைவரின் நலனுக்காகவும் இறைஞ்சுவோம். பிரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பிரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையில் எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேசுவனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சிலுவை பாதையை வழி நடத்திய மதர் தெரேசா பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கும் நன்றி. எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, எங்கள் வலுவின்மையால் தவறி விடுகின்றோம். இந்நிலையிலிருந்து எழுந்து நிற்க நாங்கள் எங்கள் சொந்த ஆற்றலால் இயலாது, உமது கருணையால் எங்களை உறுதிப்படுத்தி நாங்கள் வழி நடக்க அருள் புரியும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள்.
என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழித்தீர்த்துக் கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அவரே என் கற்பாரையும் மீட்பும், அவரே என் கேடையும் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரையும் மீட்பும், அவரே என் கேடையும் வலிமையும் துணையும். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரை, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. பல்லவி. அவரே என் கற்பாரையும் மீட்பும், அவரே என் கேடையும் வலிமையும் துணையும். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது திருக்கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. பல்லவி. அவரே என் கற்பாரையும் மீட்பும், அவரே என் கேடையும் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரையும் மீட்பும், அவரே என் கேடையும் வலிமையும் துணையும். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 10 திருவசனங்கள் 31 42 வரை. அக்காலத்தில் இயேசுவின் மேல் ஏறிய யூதர்கள்
மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல் எறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதராகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இப்போ எந்த தொலைக்காட்சியும் இல்லை, நம்ம தான். ஆகவே கொஞ்சம் ஜனசஞ்சரமாக பேசலாமே. திட்டுனாலும் பாராட்டினாலும் நமக்குள்ளார தான். இன்டர்நெட்டில் இல்லை, போகலை, ஹோலி கிராஸில் போகலை, அன்பொழியில் போகலை, எதுலேயும் போகல, நம்ம கோவில் மட்டும்தான். இப்போ பாவ பரிகார செம்மறி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி 2வது வாரம் சொன்னேன். யூதர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் 2 செம்மறி ஆடுகள், ஒன்று பாவத்திற்கு பரிகாரமாக பலியிடப்படும் செம்மறி ஆடு. அதை என்ன செய்வாங்க? ஆலய முற்றத்தில் அடித்து அதனுடைய இரத்தத்தை கொண்டு வந்து மூலஸ்தானத்தில் தெளிப்பார்கள். வருடத்திற்கு ஒரு முறை, அதுவும் தலைமை குரு மட்டும்தான் அந்த பீடத்துக்குள்ள போலாம். இப்ப நம்ம யார் வேணாலும் பீடத்தில் ஏறலாம், மாதாவை தொட்டி முத்தம் கொடுக்கலாம், அங்கேருந்து சங்கிலி போட்டிருந்தா கூட தாண்டி குதிச்சு வந்து இங்கேருந்து பூ ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த மாதா கிட்ட போய் அங்கேயும் தொட்டுக்கிட்டு போகலாம். ஏன்? நாம் எல்லாரும் ஞாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் அப்படின்னு ரொம்ப ஃப்ரீடமாக போகிறோம் இல்லையா? ஆகவே தான் அங்கே ஒரு மாதாவை வச்சு, நீ மாதா கும்பிட்றதா இருந்தா, மாலை போடுறதா இருந்தா, மெழுகுதிரி ஏற்றுறதா இருந்தா அங்கே செய். இங்கே அந்த ஆண்டவருக்கு முழுமையான பக்தி வேண்டும். திருப்பலி நேரத்திலும் சரி, நற்கருணை ஆராதனை சமயத்திலும் சரி, இங்கு பக்தி வேண்டும். இந்த பிள்ளைங்களை எல்லாம் பாராட்டுறேன், நல்ல பிள்ளைங்க. இங்கே முன்னாடி இருக்கிற பிள்ளைங்க எல்லாம், அநேக பிள்ளைங்கள் எல்லாம் சிலுவபாத ஸ்தலத்தில் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் வந்து முட்டி போட்டு பண்ணாங்க. ஒரு 4 பேய் குட்டிங்க, சாத்தாங்குட்டிங்க அந்த மேடையில் இருந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. யார் அவங்க அப்பனோ அம்மனோ தெரியல. அது அங்கே பக்தியாக அங்கே சிலுவபாதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இது இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் என்ன ஆகும்? இதுதான் வளர்ந்த பிறகு அங்கே வெளியில் நின்று கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பாடுறா, அந்த ஃபாதர் பேசுறத பாடுறா, வேற வேலை இல்லை அப்படின்னு கூக்குன்னு போடுறான் இல்லையா? இவன் தான், இந்த தலைமுறை தான். நம்ம பங்குல ஒரு தலைமுறையை இழந்து விட்டோம் என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். இந்த பக்தியான விசுவாச ஃபார்மேஷன், ஃபெய்த் ஃபார்மேஷன் இல்லாத தலைமுறையாக அப்படியே திருவிழா கொண்டாட்டம் கூட்டு அதெல்லாம் அப்படியே வளர்ந்து போயிட்டு மேலோட்டமா வந்தோமா, பார்த்தோமா, கொண்டாடணுமா, போயிட்டோமா, இருந்தோமோ,
ஒரு தலைவரை பார்த்தேன், வந்தார், அப்படி பார்த்தாரு, நின்று பார்த்தாரு, ஆஹா நிறைய மக்கள் வராங்க, நிறைய சிலுவை பாதை பார்க்குறாங்கன்னு அவர் பாட்டு ரைட் அபவுட்டன் அப்படின்னு போயிட்டே இருந்தார். நன்றி வணக்கம் தலைவர். இப்படி நிறைய பேர் அவுட்ஸ்டாண்டிங் கேத்தலிக்ஸ் சொல்லுவாங்க. அவுட்ஸ்டாண்டிங் கேத்தலிக்னா ரெண்டு அர்த்தம். அவுட்ஸ்டாண்டிங் கேத்தலிக்னா மிக மிக உத்தமமான கிறிஸ்துவன் ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் வெளியில நிற்கிற கிறிஸ்துவன் அர்த்தம். வெளியில நின்றுக்கிட்டு அங்கேருந்து நின்றுட்டு கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பான், இல்லை போற வர பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். எது கோயிலுக்கு வந்தா அநேகர் வராங்க. செருப்பு திருடுது பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. புது செருப்புனா நீங்கள் கழட்டி விடுறது போல இருக்கு, எல்லாம் காலையிலே போட்டு வந்துடுறீங்க. வெரி குட், செய்யுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. நம்ம பிள்ளைங்க நிறைய பெருக்கிறாங்க, மரியன்சன் எல்லாம் பெருக்கிறாங்க, துடைக்கிறாங்க. ஆகவே செருப்பை போட்டே வாங்க. என்னவெல்லாம் ஐயோ வெளியில் புது செருப்பு போட்டிருக்கனே, ஐயோ வெளியில் புது செருப்பு வச்சுருக்கனே, காணப்போ போகுதுன்னு பூசையில் நீங்கள் கவனத்தை சிதறதை விடுறத பேசாமல் கட்டிட்டு பெஞ்சு கடியில் போட்டு நல்லா நிம்மதியாக பூசை கண்டு போகும்போது போட்டுட்டு போங்க. இந்த திருடவனுக்கு இடம் கொடுக்க வேண்டாமே. அப்படியே ஒரு பொம்பளை ஒன்று மாட்டிக்கிச்சு. நாங்கள் அப்படி பார்க்கும்போது கரெக்டாக அந்த செருப்பை எது ஏன் செருப்பா போட்டுக்கிட்டு போகிறான்னு பிடிச்சிட்டோம். தெரியாமல் போட்டுட்டு போயிட்டேன். என்ன நாடகம் பிடிச்ச பிறகு இது செருப்புக்காகவா நாங்கள் வரோம்? சரி, உன் செருப்பு எங்க தெரியல, எங்கேயோ கும்பலில் கிடக்குது. திருடின பிறகு ஆடுற டிராமா இருக்குது. வெக்கம் கட்டதுங்க. என்னத்துக்கு கோயிலுக்கு வர்றது? கோயிலுக்கு வர்றது செருப்பு திருடுறதுக்கா? கொஞ்சமாவது வீணமான வேணாம். ஆகவே இந்த சின்ன பிள்ளைங்களை கூட பக்கத்திலேயே வச்சு நீங்க பக்தியை ஊட்டுங்கள். உங்களோடு பக்கத்திலே அந்த பிள்ளைங்க இருக்கணும். அப்படி தெரிய விட்டுறாதீங்க. அது அங்கே போய் விளையாடும், ஸ்டேஜில் விளையாடும், போர் தண்ணியில் போய் கை விளையாட்டும், பூவை பறிக்கும். அங்கே ஒரு பழைய தோட்டக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவார், ஃபாதர் அந்த பூ பறிக்கிறத அவங்க அப்பா அம்மா இருந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கண்டிக்க வேணாமா? இதை செய்யக்கூடாதுன்னு. நாம் தான் அதை வளர்க்க வேண்டும், அதை உருவாக்க வேண்டும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை பாதை முதல் ஸ்தலம் ரெண்டாவது ஸ்தலத்துக்கெல்லாம் ஒரு செடி கூட இருக்காது. அந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி ஒரு செடி கூட இருக்காது. வச்சா உடனே அது அப்படியே குச்சி மாதிரி நிற்கும். ஏன் தெரியுமா? இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள்லாம் அதை சுற்றி விளையாடும், அங்கே போகும். வரும்போது இன்டர்வல் டைமில் சாயங்காலம் முடிஞ்ச பிறகு இப்போ இந்த சிகப்பு தர போட்டதிலிருந்து அது பார்டர் ஆகி போச்சு. இதை தாண்டி வரக்கூடாது. என்ன பச்சின்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த பக்கம் பிள்ளைங்க வர்றது கிடையாது, செடி கொடிகள் இருக்குது. இந்த பிள்ளைகள் ஏதாவது பாசிட்டிவா ஏதாவது செய்வாங்களா? அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்களேன். தினமும் நான் கொண்டு வருகின்ற தண்ணீர் பாட்டிலில் கொஞ்சத்தை ஒரு செடிக்கு ஊற்றுவேன் அப்படின்னு ஏன் பாசிட்டிவா சொல்லிக் கொடுக்க கூடாது? ஒரு செடிக்கு தினமும் கொஞ்சம் ஊத்திட்டு வந்தா நான் வளர்த்த செடி அப்படின்னு வரும் அல்லவா? அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டான். அங்கே ஏதாவது பழம் பாய்ச்சோம்னா அதை பறிச்சுக்கிட்டு போகதான் தெரியும், அந்த இலையை கிள்ளிக்கிட்டு போகதான் தெரியும், பூவை கருத்துட்டு போகதான் தெரியும். இப்படிதான் வளர்க்குறோம். ஒரு 10 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு ஓட்டப்பந்தயம். அப்படி ஓடும் பொழுது ஒரு பிள்ளை தடுக்கி விழுந்துட்டான். நல்லா ஓடக்கூடியவன் ஒருத்தன் என்ன பண்றான், அந்த பிள்ளையை தூக்கிட்டு தட்டி விட்டு திருப்பி ஓடுறான். அதுக்குள்ளார இன்னொரு பிள்ளை ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. இவன் செகண்ட் தான் வந்தான். செகண்ட் வந்தவனை அவங்க அம்மா எப்படி தெரியுமா கண்டிக்கிறாங்க? ஏண்டா எவன் விழுந்தான் என்ன, அவன் எக்கேடு போனா என்ன, நீ பாட்டு ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க வேண்டியது தானே, நீ ஏண்டா அவனை தூக்கி விட்ட? என்ன நல்ல பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு தாய் இருந்தா அவன் எங்க பின்னாடி நல்ல காரியத்தை செய்ய போறான்? அவனுக்கு இயல்பா இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தை கூட இந்த தாய் எப்படி அடக்குறாள் பாருங்க. எனக்கு வேண்டியது ஃபர்ஸ்ட் பிரைஸ், என் பிள்ளை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். இப்படிப்பட்ட உள்ளங்கள் நல்லதை உருவாக்கக்கூடிய உள்ளமாக இருக்கணும். பரவாயில்லை போ, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கலாம் என்ன, ஒரு பையனுக்கு உதவி செய்த அல்லவா, அதை விட பெரிது என்று அந்த தாய் சொல்லி இருந்தால் அது ஒப்பற்ற தாய். எனக்கு வேண்டியது ஃபர்ஸ்ட் பிரைஸ், என் பிள்ளை ஃபர்ஸ்ட் வந்தான் பாராட்டணும். பெருமை பாராட்டுகின்ற அல்லக்கை தாய் அல்ல. உண்மையான தாய் தன் பிள்ளை இன்னும் அருமையாக வளர வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். நான் அடிக்கடி என் மறையுறையில் ஒன்று சொல்லுவேன். 2 தாய், 2 பேருக்கு சின்ன பிள்ளைங்க. பிச்சைக்காரங்களுக்கு அரிசி போடும் பொழுது இந்த பிள்ளைங்களை விட்டு தான் போட சொல்லும், போய் அரிசி எடுத்து போடு கொஞ்சம். அப்ப முதல் தாய் எப்படி என்ன கருத்து தெரியுமா? என் பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வளர வேண்டும், ஆகவே அவளை வைத்து இந்த எளியவருக்கு உதவி செய்ய பழக்குகிறேன் எண்ணம். 2வது தாய் என்ன தெரியுமா?
நான் போட்டால் பெரிய கை நிறைய அரிசி போட வேண்டும், என் பிள்ளை போட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு அரிசி தான் போகும், நீ போய் போடு. 2 பேரும் சின்ன பிள்ளைங்களை வச்சு தான் அரிசி போடுறாங்க ஏழைகளுக்கு. ஒருவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, இன்னொருடைய எண்ணம் எப்படி இருக்கு பார்த்தீர்களா? எந்த எண்ணம் உயர்வான உள்ளம்? என் பிள்ளையும் தர்மம் செய்ய வேண்டும் என்று உருவாக்குவது. இதுதான் ஃபெய்த் ஃபார்மேஷன். பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த விசுவாசம் பாருங்க. ஒருத்தர் யாரு, ராஜா எங்க தேடிட்டு வந்து அப்பாவையா தாத்தாவையா பாட்டியா தெரியல, அவர் உட்கார மாட்டேன், நீ உட்கார வையன், உட்காராது பாரு, சிலுமிட்டு போக பாரு, நீ இழுத்து பிடிச்சி உட்கார வை. பத்தியா தெரியுமே பாருங்க, கண்ணால பாத்தீங்கல்ல, அது எங்கேயும் உட்காராது. அது போயிடும், நேராக போய் எங்க விளையாட போவோம். பார்த்தீங்களா? இதுதான் அந்த பாட்டி இழுத்து உட்கார வச்சு இழுத்து போச்சு. அதுதான் போச்சு. அவனுக்கு வீட்டில் பூசை இருக்குதோ தோசை இருக்குதோ தெரியாது. அது அன்பார்ந்த மக்களே, நம்முடைய பிள்ளைகள் நாம் சொன்னதை கேட்க வேண்டும், தாய் சொன்னதை கேட்க வேண்டும், தாயுடைய அன்பையும் புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய கண்டிப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை தாய் கண்டிக்கிறார், என்னுடைய தாய் அன்பு செய்கிறார், என்னுடைய தாய் சொன்னது சரியாக இருக்கும், என்னுடைய அப்பா சொன்னது சரியா இருக்கும் என்பதை உணரச் செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. ஆகவே இன்று பாருங்கள், நாம் படிப்படியாக ஒவ்வொரு வாரத்திலிருந்து இந்த அனுபவத்தை பெற்று வருகின்றோம். முதல் வாரம் நாம் வெறுங்காலுடன் முட்டி போட்டு நாம் ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் ஒரு பாவ பரிகாரம் செய்தோம். 2வது வாரம் இந்த மாதிரி மெழுகுதிரியை ஏற்றி ஒவ்வொரு ஸ்தலத்தை கொண்டு போய் வைத்து இறுதியிலே பாவ பரிகாரமாக நாமும் மெழுகுதிரிகளை கொண்டு வந்து காணிக்காக ஒப்பு கொடுத்தோம். 3வது வாரம் நம்முடைய கைகளை கழுவினோம். பாவங்களை கழுவும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை புனிதப்படுத்தியருளும் என்று குருவானவர் எப்படி திருப்பலியிலே கரங்களை கழுவுகிறாரோ அதே போன்று நம் கரங்களை கழுவி உள்ளத்தை சுத்தமாக்க வேண்டும் என்று ஜெபித்தோம். அதற்கு அடுத்த வாரம் கால்களை கழுவினோம். செங்கடலை கடந்து சென்றது போல, ஞானஸ்தானத்தில் நாம் அந்த தண்ணீரினால் மீட்பு பெற்றதை போல கால்களை கழுவினோம். போன வாரம் என்ன செய்தோம்? எண்ணெய், அந்த பரிசுத்த எண்ணெய் எடுத்து கைகளிலே நெற்றியிலே பூசிக்கொண்டோம். நாம் பரிசுத்த தைலத்தால் என் தலை மீது எண்ணெய் பூசி என்னை அபிஷேகம் செய்தீர், சங்கீதம் 23 என் ஆயன் ஆண்டவர் என்ற சங்கீதத்தில் வருவதை போல அந்த எண்ணெயை பூசிக்கொண்டோம். இதோ இந்த வாரம் இன்னும் அற்புதமாக பாவ சங்கீதம், பாவ பொருத்தல் அங்கே அருள் தந்தையர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது கூட காணிக்கை சமயத்தில் கூட எழுந்து நின்று போய் அந்த பாவ சங்கீதத்தின வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், தடைகள், இப்படி எதெல்லாம் இருந்ததோ அந்த திருப்பலி குறிக்கின்ற நோட்டு புத்தகத்தில் கத்தையா வச்சிருந்தோம். அவங்கெல்லாம் தொடர் திருப்பலி கொடுக்கின்ற கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து ஜெபிக்கின்றார்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு போய் நான் தான் ஜெபித்து எரித்தேன். ஆண்டவரே, இத்தனை நாட்களாக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இவருடைய தேவைகளை சந்தியும், இவருடைய தடைகளை தகர்த்தெறியும், எங்களுடைய எல்லா விதமான தேவைகளுக்கும் தேவையான நிவாரணத்தை, அந்த தகுதியான தீர்ப்பை, தகுதியான முடிவை, இந்த சொல்யூஷன் என்று சொல்லக்கூடிய வழிவகைகளை எமக்கு கற்றுத்தாரும். அது மிக சுலபமாக இருக்கலாம் அல்லது கடினமாக இருக்கலாம், உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ப. பல சமயத்தில் என்ன தெரியுமா நாம நினைக்கிறோம், ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடியதாக இருக்கிறோம். ஆண்டவர் மிக சுலபமாக அந்த தீர்ப்பை கொடுப்பார், அதற்குரிய நல்ல தீர்வை கொடுப்பார். சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். எப்படி? ஒரு அருமையான கருத்து நான் தினமும் மாலை திருப்பலியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன குழுவினருக்கு சொன்னேன், எல்லாம் சிரிச்சாங்க. அதே இப்போ இந்த கருத்து சொல்றேன். எப்படி கடவுள் சாதாரணமாக சுமூகமான ஒரு தீர்வை கொடுக்கிறார். ஒரு பெரிய புல்டாக், புல்டாக்னு நல்ல உயரமா இருக்கும், வாட்ட சட்டமா இருக்கும் புல்டாக், அதுக்கு உடம்பு சரியில்லை, ஆகவே அதுக்கு மருந்து கொடுக்கணும்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் கொஞ்சம் மருந்து கொடுத்தார். இந்த மருந்தை, பாட்டில் இருக்க மருந்தை இந்த நாய்க்கு வாயில கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். கூட்டிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. அது நல்ல பெரிய நாய். 2 பேர் முன்னங்கால பிடிச்சுக்கிட்டாங்க, 2 பேர் பின்னங்கால பிடிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் வாயை பிடிச்சுக்கிட்டாரு, பலவந்தமா திறக்கிறாரு. நாய் திமிருது, இருந்தாலும் விடல, பலவந்தமா அந்த மருந்தை வாயில ஊத்திட்டாங்க. ஊத்திட்டோட முழுங்கிட்டு நாய் விட்டுட்டாங்க. நாய் எழுந்து நினைச்சு ஒரு உதறுச்சு, உடம்ப உதறிச்சு.
அப்போ வாயில் இருக்கக்கூடிய மருந்து கொஞ்சம் எல்லாம் சிந்துச்சு. அப்போ உடனே அந்த நாய் என்ன தெரியுமா பண்ணுச்சு? சிந்தின மருந்தெல்லாம் போய் நக்கி சாப்பிட்டுச்சு. அடாடா, இப்படின்னா அந்த மருந்தை இப்படி காட்டியிருக்கலாம், அந்த நாய் நக்கி சாப்பிட்ருக்குமே, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய தேவையில்லையே அப்படின்னு உணர்ந்தாங்க. அதுதான் உண்மை. மிக மிக சுலபமான தீர்வாக இருக்கும், ஆனால் நம்ம தான் கடினமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கு இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எப்படி நடக்கும் என்பதை அறிவோம். அவருடைய சன்னிதானத்தில் அனைத்தையும் சமர்ப்பிப்போம். இந்த விண்ணப்ப பெட்டி இப்போ காலியாக இருக்கு, எல்லா விண்ணப்பங்களையும் போட்டு அங்கே எரிச்சாச்சு. அப்படி நம்முடைய மனம் காலியாக இருக்கட்டும், ஆண்டவருடைய அருள் நிறைந்து இருக்கட்டும், ஆண்டவருடைய ஆசை நிறைந்து இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு நிறைந்த உள்ளத்தோடு இந்த புனித வாரத்தில் ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு தயாராகி கொள்வோம். நாம் குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், பாவங்கள் நிறைந்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு 6 வார காலத்தில் நாம் நம்மையே தயாரித்து வந்தோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் பிள்ளைகளையும் அபரிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். நாளை தினம் ஒரு சூசையப்பருடைய திருவிழா. ஆகவே பாலைவனத்தில் சோலைவனம் என்பது போல இதுகாரும் நாம் இந்த ஊதா ட்ரெஸ் போட்டு ஒரு பரிகாரமே செய்தோம். நாளை தினம் மகிழ்ச்சியாக ஆண்டவருக்கு அல்லேலூயா கீதம் பாடி, வானவர் கீதம் பாடி சூசையப்பர் தினத்தை காலையிலே கொண்டாடுவோம். மாலையிலே ஒரு சிறிய தேர்ப்பவனி, கிளை பங்குகளிலிருந்து எல்லாம் பவனியாக வருவார்கள். கையில் ஓலைகள் வைத்திருந்தால் அவைகள் மந்திரிக்கப்படுகின்றன. பிறகு திருப்பலிக்கு பிறகு நற்கருணை ஆராதனை நடைபெற்று சுற்றுப்பிரகாரம் எப்படி சிலுவை பாதையில் வந்தோமோ அதே போன்று திவ்ய நற்கருணை சுற்றுப்பிரகாரத்தை நாம் முடித்து நாளைய தினத்தை சிறப்பிப்போம். அதிலும் பங்கேற்று ஆண்டவருடைய அருளை பெறுவோம். நிறைய பேர் சூசையப்பரிடம் வேண்டுங்கள். திருமண வாழ்வு, குழந்தை பேறு, குடும்ப சமாதானம் இவைகளுக்கெல்லாம் நாளை தினத்தில் சூசையப்பர் வழியாக வேண்டுவோம். சூசையிடம் வாருங்கள், சூசையிடம் போங்கள் என்று அன்று ஃபாரவோ மன்னன் சொன்னதை போல இன்று நாமும் சூசையிடம் நாளை தினம் வந்து அருளை பெறுவோம். ஆமென். காணிக்கை பாடல். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள், இன்னுயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் கருணையின் கோடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. சகோதர சகோதரரே, நாம் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி இல்லாமல் இருவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் மிக்க இறைவா, உடைந்த உள்ளத்துடன் நாங்களும் திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். உமது மகிமைக்கேற்ப நாங்கள் இத்திருப்பீடத்தில் பலி செலுத்தி திருவுணவில் என்றும் பங்கேற்பதால் மீட்படைய செய்தருளும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றியுடன் பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் ஆடும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உடல் ஒருத்தலின் வழியாக நீர் எங்கள் துர்குணங்களை அடக்குகின்றீர், மனத்தை மேலே எழுப்புகின்றீர், நல்வாழ்வின் பண்புகளையும் அந்த வாழ்வுக்கேற்ற பரிசினையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அளிக்கின்றீர். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அணிவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேற்றி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலகிறைவனம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்திய காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் எல்லோருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணையாயர்கள், குருமரபினர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் பரம அன்பினால் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்,
இவ்வுலகில் உமக்கொந்துலாய் இந்த புனிதர்கள் இன்றைய புனிதர் சிறில் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் தந்தையை பார்த்து துணிந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருச்சுவையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் சமாதானம் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுடைய நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், என் ஆன்மா குணமடையும். எமை காத்து நித்திய வாழ்வு அழைத்து கொண்டு செல்வதாக. ஆமென். திருயாழில் என் இறைவா, பல பந்தரும் நரம்புண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பினவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் இறைவா, பல பந்தரும் நரம்புண்டு.
மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழிசை கேட்டு தன்னை மறந்து, யாழிசை கேட்டு தன்னை மறந்து உந்தன் இசையோடு இணைந்திடுமே, இணைந்திடுமே. உன் திருயாழிலின் இறைவா பல பண்டரும் நரம்புண்டு. விண்ணக சோலையில் மலரெனவே திகழின் நிலா தாரகை உனக்குண்டு. விண்ணக சோலையில் மலரெனவே திகழின் நிலா தாரகை உனக்குண்டு. உன்னருள் பேரொளி நடுவினிலே, உன்னருள் பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன், ஏற்றிடுவேன். உன் திருயாழிலின் நிறைவா பல பண் தரும் நரம்புண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழிலின் நிறைவா பல பண் தரும் நரம்புண்டு. யாழினை நீரும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழிசை கேட்டு தன்னை மறந்து, யாழிசை கேட்டு தன்னை மறந்து உந்தன் இசையோடு இணைந்திடுமே, இணைந்திடுமே. உன் திருயாழிலின் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழிலின் நிறைவா பல பண் தரும் நரம்புண்டு. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் ரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் என் முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 6வது வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையை மிக சிறப்பாக நாம் ஒப்பு கொடுத்தோம். பிளஸட் மதர் தெரேசா ஆசிரியர்களும் பிள்ளைகளுமாக சேர்ந்து இதை வழிநடத்தினார்கள்.
பாராட்டுக்கள், நன்றி. அத்துடன் இந்த பாவ பரிகார சடங்கிலே அநேகர் எழுச்சியுடன் பங்கு பெற்றீர்கள். அது மட்டுமல்ல, அது ஒரு அர்த்தமுள்ள சடங்காக இந்த 6 வார காலம் ஜெபங்கள், தேவைகள், விண்ணப்பங்கள், தடைகள், தீவினைகள், பாவங்கள் இவைகளெல்லாம் எரிப்பதை போல நாம் அந்த பாவச்சீட்டு, புனித சின்னப்பர் சொல்லுவார், நமக்கென்று ஒரு கடன் சீட்டு ஒன்று இருந்தது. அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளினால், மரணத்தினால் கிழித்தெறிந்தார், நமக்கு விடுதலை கொடுத்தார் என்ற ஒரு அர்த்தத்தில் இந்த சடங்கை செய்தோம். நிறைய பேர் பங்கு பெற்றீர்கள். நிறைய பேர் மத்தியான தூக்கத்தில் எனக்கு 2-3 ஃபோன் வந்துச்சு. ஃபாதர், எங்கள் பேரால் தயவுசெய்து எழுதி இந்த மாலையில் நடைபெறும் சடங்கிலே அவைகளை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கெல்லாம் ஜெபித்தோம். தொடர் வேண்டுதல்கள் நிறைய பேர் திருப்பலி கருத்துக்களாக இப்படி கொடுத்தவர்களுக்கெல்லாம் ஜெபித்தோம். நாமும் நிறைய பேர் இந்த 3 இடங்களிலும் அந்த பாவ கடன் சீட்டை எரித்து இந்த புனித வாரத்தில் நாம் பக்தியுடனும் அந்த உள்ளார்ந்த இந்த சாங்டிஃபையிங் கிரேஸ் என்று சொல்லுவார்கள், அருள் தரும் அந்த இரக்கம், ஆண்டவருடைய அருள், அதை பெறுகின்ற வகையில் இந்த புனித வாரத்தில் நாம் காலடி எடுத்து வைப்போம். நாளை தினம் புனித சூசையப்பர் திருவிழா, மார்ச் மாதம் 19ஆம் தேதி பாலைவனத்தில் ஒரு சோலைவனம் என்பதை போல சூசையப்பர் திருவிழாவை நாம் சிறப்புடன் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றோம். ஆகவே இந்த தவக்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு மகிழ்ச்சியான நாள். ஒருவேளை தவக்காலத்தில் திருமணங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றால் இந்த நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். நம் பங்கில் நாளைக்கு ஒன்றும் திருமணம் இல்லை. காலையில் சிறப்பு திருப்பலி, காலையில் நற்கருணை ஆராதனை இருக்காது. ஏனென்றால் நாளை தினத்தில் உன்னதங்களில் கீதம் பாட வேண்டும், வானது விசுவாச பிரமாணம் சொல்ல வேண்டும். அவை இன்னும் விசுவாசிகள் மன்றாட்டு ஜெபிக்கலாம். ஒரு சிறப்பு திருப்பலியாக ஒப்பு கொடுப்பதினாலும், மாலையில் நற்கருணை ஆராதனை சுற்றுப்பிரகாரம் இருப்பதினாலும், காலையில் நாம் ஏறெடுக்கின்ற நற்கருணை ஆராதனைக்கு பதிலாக 6 மணிக்கே நாம் திருப்பலியை ஆரம்பிப்போம். திருப்பலியின் முடிவிலே பவனியாக சூசையப்பர் வளாகம், கார் பார்க்கிங், அந்த இடத்துக்கு சென்று சூசையப்பரிடம் ஜெபிப்போம். அதன் பிறகு நற்கருணை அரங்கேற்றம் செய்து வைக்கப்படும். இந்த நாட்களில் வாருங்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்து ஜெபியுங்கள். 5 நிமிடங்கள், 10 நிமிடங்கள் அல்லது உங்களுக்கு கிடைக்கின்ற நேரத்தை ஆண்டவர் முன்னால் ஜெபத்திலே செலவிடுங்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரும். இந்த நேரம் விரயம் அல்ல. எப்படி நாம் வங்கியிலே போடப்படுகிற பணமானது நமக்கு இன்னும் பணத்தை சேர்த்து கொடுக்கிறதோ வட்டியை போல, அதே போன்று ஆண்டவரிடம் கொடுக்கின்ற நேரம் நமக்கு கூட்டி சேர்த்து கொடுக்கப்படும். அதை உணர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு அன்பு செய்வீர்கள். இன்றைக்கு மதியம் ஒரு 2 பேர் வந்தாங்க. 2 பேரும் இந்துக்கள், 2 பெண்கள், 2 குழந்தைய வச்சுருந்தாங்க. ஒருத்தருக்கு குழந்தை இல்லை. அவங்க இந்த திட்டக்குடி பக்கத்துலேருந்து வந்தோம், இங்கே அரியாங்குப்பத்தில் வந்தோம். பல பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மாதா கோவிலில் வந்து ஜெபிக்கிறதுக்காக வந்தோம். எங்களுக்கு கொஞ்சம் ஜெபிச்சு ஆசீர்வதிங்க, மந்திரிங்க அப்படின்னு நாங்கள் தானே சொல்லுவோம். சரி, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து, நாளை தினம் காலையில் வாங்க, இல்லை மாலையில் வாங்க, இல்லை மற்ற நேரத்தில் வந்தால் கூட இப்படி சூசையப்பட்டு போய் ஜெபிங்க, இல்லது இங்கே போய் இந்த நற்கருணை சிற்றாலயத்தில் போய் ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க. கடவுள் நிச்சயமாக உங்களுடைய குறைகளை தீர்ப்பார். ஒரு பரிகாரம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் நான். என்ன சொல்லுங்க? சரி, பரிகாரம்னா ஒரு காரியம் செய்யணும் கோயிலுக்காக, கடவுளுக்காக. என்ன காரியம்னாலும் சொல்லுங்க. ஒன்று காசு பணம்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சேவை. அந்த 2 மணிக்கூண்டு கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த அங்கே மேலேருந்து 2 பேரும் ஆளுக்கு ஒரு கோபுரத்தை சுத்தமாக பெருக்கி, அந்த படிக்கட்டில் எல்லாம் தூசி இருக்கும், அவ்வளோதான் சுத்தமாக பெருக்கணும். அவ்வளோதானே, தாராளமாக செய்கிறோம். எங்கள் கோயிலுக்கு கூட நாங்கள் செய்வோம் அப்படின்னாங்க. எத்தனை பேர் இது மாதிரி செய்கிறீங்க? சிரம்தான்னு பேர். வாரம் வாரம் சொல்லி வச்சுருக்கிறேன், ஈரத்துணி போட்டு வச்சுருக்கிறோம். இந்த பக்கம் தூசி, அந்த கேபிள் போட்டதெல்லாம் இப்போ தான் சரி பண்ணேன். அந்த கேபிள் போட்டதுக்கு அந்த தூசியெல்லாம் இப்படி தான் வந்திருக்கும். எல்லாம் இந்த பிள்ளைங்க விளையாண்டா இந்த தூசியெல்லாம் இப்படி தான் வந்திருக்கும். அதை வாரம் வாரம் நம்ம சுத்தமாக துடைக்கலாமே. ஒரு சிலர் துடைக்கிறாங்க, ஒரு சிலர் நமக்கு என்ன, நம்ம வந்தோமா போனோமா, அழகாக ஃபேன் காற்றுல உட்காந்தோமா, பூசை கண்டமா போனோமா அப்படின்னு. ஒரு அம்மணி என் மேலே ரொம்ப கோபம், இந்த பக்கமே வரல. என்ன தெரியுமா, தனியாக வந்தப்போ நான் கொஞ்சம் திட்டேன். என்ன தெரியுமா, காலையில் வருவாங்க, ஆராதனை சமயத்தில் வருவாங்க. ஆராதனைங்க நடக்கும், நான் பிரசங்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். நடு சாலையில் வருவாங்க, அப்படி மேலே பார்த்துக்கிட்டே வருவாங்க.
எங்கே ஃபேன் காத்திருக்குதோ அங்கே தான் உட்காருவாங்க. சரி உட்காரட்டும். ஆராதனை முடிஞ்சது, பூசை முடிஞ்சது, நற்கருணை மாலை ரைட் அபவுட் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. பஸ்ஸு பிடிக்கணும், போகணும், சரி ஓகே. அப்போ ஒரு தடவை ரூமுக்கு வந்தாங்க. ஏமா நீ வரது லேட்டு, வந்ததும் அங்கே வளாகத்தில் இடம் இருக்குது, அங்கே உட்காரக்கூடாதா? பார்த்தோமா, பூசை பார்த்தோமா, அப்படியே போனோமா, யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ரைட் ராயெல்லாம் நேராக நடுவில் வர, ஃபேன் இருக்கிற இடமா பார்த்து உட்கார்ற, சரி உட்கார்ற, பூசை முடிஞ்சு போனாலும் பரவாயில்லை, நன்மை வாங்கின உடனே ரைட் அபவுட்னு போறியே, நீ போ, உனக்கு நேரம் இல்லை, பஸ்ஸை பிடிக்கணும், சரி ஏற்றுக்கொள்கிறேன், அங்கே ஓரமாக நின்று போகலாமேம்மா, அவ்வளோ நீயும் ஆச்சு உன் கோயில் ஆச்சு, போ, என்ன இனிமேல் வரவே மாட்டேன். வரவே இல்லை, இது வரைக்கும் வரல. திருநாள்லாம் ஆச்சு, பார்த்தேன் இந்த பக்கம் வரும்னு வரல. நம்ம பங்கு தான், பூசைக்கு போதோ இல்லையோ போகும், எங்கேயாவது ஒரு கோயிலை போகும். இந்த பங்கு சாமியார் மாற்றி போகிற வரைக்கும் அந்த பழி இருக்கும். ஒரு சிலருக்கு அப்படி தான், இந்த பங்கு சாமியார் இருக்கிற வரைக்கும் கோயில் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன், போயேன் குளத்துக்கிட்ட கோச்சா யாருது நாருது, இப்படி தான் நிறைய பேர். இது என்ன விசுவாசம்? அவை எது செய்ய வேண்டும்? பிறருக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நமக்காக தெரிய வேண்டாமா? அல்லது சொல்லும் பொழுது சரி இனிமேல் இப்படி செய்கிறேன் என்று ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா? இதுதான் ஈகோன்னு சொல்றது. நான் நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, எப்படித்தான் நடப்பேன் என்கின்ற ஒரு பிடிவாதம். ஆகவே அன்பார்ந்த மக்களே, கொஞ்சம் தாழ்ச்சியுடன் செயல்படுவோம், நம்முடைய குற்றம் குறைகளை பலவீனங்களை திருத்திக் கொள்வோம். எல்லாம் தவறு செய்யக்கூடியதுதான், பிறருக்கு இடரலாக இருத்தல் ஆகாது. இது ஒரு நல்ல பண்பு, அதை கடைபிடிப்போம். இப்போ சிலுவ பாதையில் நாளைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை கூட கொஞ்சம் கடைபிடிங்க. அந்த முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 20-30 பேர் அப்படியே போய் அங்கேயே முட்டி போட்டுக்கிறங்க. நீண்ட வாளா பின்னாடி மக்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போனீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு அரைவட்டமாக அந்த சிலுவ பாத ஸ்தலத்தை பார்க்கலாம். தள்ளுனா தள்ளுறது கிடையாது, அங்கேயே அப்படியே ஒரு ஸ்டெப்பு தான் நடத்துறாங்க. அதுக்கு நேராக உட்காந்து ஜெபிச்சா தான் எனக்கு ஜெபம். ஒரு அரைவட்டமாக போகலாமே, எல்லாரும் பார்க்கலாமே. நானும் துரத்திக்கிட்டே வந்தேன், 7ஆம் ஸ்தலத்தில் தான் கொஞ்சம் சரியாச்சு. அப்புறம் கார் பார்க்கிங் வந்தோன்னே எல்லாம் கீழே இறங்கிட்டாங்க, நேராக பார்த்து ஜெபிக்க முடியும். எல்லாரும் பார்க்க வேண்டும், எல்லாரும் ஜெபிக்க வேண்டும், நான் தடையாக இருத்தலாகாது. இந்த எண்ணத்தை அதிகமாக வளர்த்து கொள்வோம். நன்றி அனைவருக்கும். புனித வாரத்தில் நாம் அருமையாக பங்கேற்போம். எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம், ஜெபிப்போமாக. நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, இத்திருப்பலை விருந்தால் எங்களை உறுதிப்படுத்தியுள்ளீர். இப்பலையின் பயன் எங்களுக்கு பாதுகாப்பாக அமைந்து தீமைகளை எங்களிடமிருந்து அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தொடர்ந்து பாவ சங்கீதம் கேட்கப்படும். 5 அருட்தந்தையர்களை அழைத்தேன், 2 பேர் தான் வந்திருக்கிறாங்க. இப்ப நானும் ஒரு சில 8 மணி வரைக்கும் பாவ சங்கீதத்தில் அமர்வேன். பாவ சங்கீதம் செய்பவர்கள் இன்றே அதை முடித்துக் கொள்வது சால சிறந்தது. ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதரைத்தார், அவர் தூயாவினால் கருத்தாங்கினார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காக கடவுது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வார்த்தை மனவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆகும்படியாக இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பை மேன்மை அடையும் பொருட்டு
எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் மேல் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே எங்கள் இரட்சணியமாயிரும். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.